ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேலி. டேலி வந்து எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பண்றது, அதனுடைய தியரிட்டிக்கல் பார்ட் எல்லாமே நம்ம பார்த்துட போறோம். நீங்க நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்களாலே டேலி போட முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ டேலியோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறோம். ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் பார்த்துடலாம். நீங்கள் நான் காமர்ஸாக இருக்கிற பட்சத்தில் தியரிட்டிக்கல் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் குரோத்தும் இதை இன்னொருக்கா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன? இந்த அக்கௌண்டிங்கில் வந்து எக்ஸ்டர்னல் யூசர், இன்டர்னல் யூசர் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஓகேவா? அந்த கம்பெனியை நடத்துகிறவங்களுக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எவ்வளோ ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது அப்படின்னு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கம்பெனியில் வெளியில் இருக்கக்கூடிய இது நார்மல் பர்சன்ஸுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்க்குறோம். ஓகே, அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்ன மாதிரி இருக்குது, என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அதை ஒரு டிரான்சாக்ஷனாக புக் போட்டு ரெக்கார்ட் பண்ணணும். கிளாஸிஃபையிங், அது வந்து ரியல் அக்கௌண்ட்டா நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்புறம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம், ஃபைனான்ஷியல் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம மணி ரிலேட்டடான விஷயங்களை மட்டும்தான் என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்து பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அசெட், லயபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி. ஓகே, அசெட் அப்படின்னா என்ன? அசெட் அப்படின்னா சொத்து. அதுக்கு எக்ஸாம்பிளா பில்டிங், ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் அசெட் அப்படின்னா என்ன? ரெண்டு டைப் ஆஃப் அசெட்டை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று டேஞ்சிபிள் அசெட், இன்னொன்று இன்டேஞ்சிபிள் அசெட். டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும், அதை தொட்டு உணர முடியும். இப்போ நம்மளுடைய ஃபோன் இருக்கு, அதை தொட முடியுது, பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு டேஞ்சிபிள் அசெட். இன்டேஞ்சிபிள் அசெட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா குட்வில், நற்பெயர், அப்புறம் நம்மளுக்கு வந்து பேட்டன் ரைட்டு, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அசெட்னு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வாய் வழக்கில் சொல்கிறது. இந்த கம்பெனி நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் இன்டேஞ்சிபிள் அசெட். ஓகே, டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னா ரெண்டு டைப்பாக பிரிக்காங்க. கரண்ட் அசெட், ஃபிக்ஸட் அசெட்னு சொல்லிட்டு. கரண்ட் அசெட் அப்படின்றது வந்து 1 இயர்க்குள்ள அதை நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, கேஷாக கையில் இருக்க கேஷை வந்து நம்ம கேஷ் தான். ஓகே, பேங்க்ல இருக்கிறத நம்ம கையில் உடனே எடுத்துக்கலாம். சன்ட்ரி டெப்டார் கிட்ட நம்ம கடன் இது அவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு பணம் வர வேண்டியிருக்கு. சன்ட்ரி டெப்டார் அப்படின்னா கடனாளி. ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு பணம் வரணும். அவங்கள்ட்ட இருந்து பணம் கொடுத்தா வாங்கிக்க போகிறோம், இல்லை அந்த அவங்ககிட்ட பில் ரிசீவபிள் வாங்கிட்டு அதை பேங்க்ல கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் அதையும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 இயருக்கு மேலே நம்ம அந்த இதை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதை தான் ஃபிக்ஸட் அசெட்னு சொல்லுவாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் எப்படியும் எடுத்தோம் அப்படின்னா, விற்கணும்னு எடுத்தோம்னா 1 இயருக்கு மேலே ஆயிரும். அதை தான் சொல்கிறாங்க. லயபிலிட்டி அப்படின்னா நம்மளுடைய பொறுப்பு. நம்ம வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப அவங்களுக்கு பே பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பொறுப்பு, நம்ம அதை பே பண்ணியே ஆகணும் அப்படின்றத லயபிலிட்டின்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கரண்ட் லயபிலிட்டி, நான் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 1 இயர்க்குள்ள அதை வந்து பேமெண்ட் பண்ணிட முடியும் அப்படின்னா அது வந்து கரண்ட் லயபிலிட்டி. நான் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்றது லாங் டேர்ம் லோன். நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி லோன் எடுத்து பே பண்ணிட்டு இருப்போம். இல்லை ஹோம் லோன்லாம் வருஷ கணக்காக போகும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம், வருமானம். ஓகேவா? வருமானம் அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அது வர்றதான். ஓகே, டைப்ஸ் ஆஃப் இன்கம். என்னென்ன டைப்ஸில் இன்கம் இருக்குது அப்படின்னா டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம்னு இருக்குது. டைரக்ட் இன்கம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா அது ரிலேட்டடான இன்கம் வந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கம் அப்படின்றது வந்து நம்ம தொழில் போக எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து இன்டைரக்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கிராப் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்,
அதில் வந்து ஸ்கிராப்பா எக்ஸ்ட்ரா நம்ம இரும்பு கம்பிகள் வாங்கியிருக்கலாம், இல்லை சிமெண்ட் வாங்கியிருக்கலாம் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் நம்ம திரும்ப ரீசேல் பண்ணுவோம். அது நம்ம தொழில் இல்லை. பில்டிங் கட்டி விற்கிறது தானே நம்ம தொழில். ஸோ நம்ம தொழிலில் அப்பாற்பட்ட ஒரு தொழில இருந்து லாபம் வருது அப்படின்னா அதை இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்சஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா செலவு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நம்ம மேலே இன்கம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம தொழிலுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவோம். தொழிலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறத வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்ட் பெய்டு, சேலரி பெய்டு, இபி பில், டெலிஃபோன் பில். ஓகே, அடுத்து அக்கௌண்டிங் டெர்மினாலஜி அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 5 பார்ட் பார்ப்போம். டிரான்சாக்ஷன் அப்படின்னா நடவடிக்கை, நம்ம என்னென்ன நடவடிக்கை பண்ணுறோம். இப்போ வந்து ராம் பெய்டு ரெண்ட் அப்படின்றது, ராம் வந்து ரெண்ட்டை வந்து பே பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் வெளியில் போகுது, இன்னொருத்தருக்கு போகுது ராம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். வவுச்சர் அப்படின்னா சான்று. இதில் வந்து எல்லா விதமான பில்ஸும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணுவோம். சேல்ஸ் ரிட்டர்னு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இந்த மாதிரி எல்லாமே பார்ப்போம். இதை நம்ம கண்டினியூஸாக போகும்போது உங்களுக்கு புரியும். அசெட் அப்படின்னா சொத்து பார்த்துட்டோம், எக்ஸ்பென்சஸ்னா செலவு பார்த்துட்டோம். லெட்ஜர் அப்படின்றது வந்து ஜேர்னல் லெட்ஜர், அதை நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். லெட்ஜர் அப்படின்றது வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணுறது, அதையும் நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகே, டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம கஸ்டமருக்கு வந்து கூட்ஸை கொடுக்குறோம். ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன். சப்ளை பண்ணுறோம், நம்ம ஒரு சப்ளையராக இருக்கும்போது பிஸ்னஸ்க்கு வந்து சப்ளையர் பண்ணுறோம், இது ஒரு டிரான்சாக்ஷன். அப்புறம் ஜென்ரல் பீப்புள், நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் நம்ம வந்து டிரான்சாக்ஷன், கூட்ஸை கொடுக்குறோம் இல்லை காசு வாங்குகிறோம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோப்பரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோல் ப்ரோப்பரேட்டர், அதாவது தனிநபர் வணிகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தனியாக ஒரு மனுஷன் அமௌண்ட் போட்டு தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அவரை தான் ப்ரொப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோல் கம்பெனியையுமே அந்த ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அதுதான் சோல் ப்ரொப்பரேட்டர்னு சொல்லுவோம். கேபிட்டல் அப்படின்னா முதலீடுன்னு சொல்லுவாங்க. எல்லா பிஸ்னஸுக்குமே இந்த கேபிட்டல் அப்படின்றது தான் மூலதனமாக இருக்க போகுது. ஏன்னா அமௌண்ட் போட்டால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகே, கேபிட்டல். அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபிக்சேஷன் அசெட் அப்படின்றது புதுசாக இருக்கு. என்னதுடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜினேஷன் அசெட். இமேஜினேஷன்னா கற்பனை சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குட்வில் இருக்கு. குட்வில் அப்படின்றத நம்ம சொத்துன்னு தான் சொல்கிறேன். அது வந்து நம்ம பார்க்க முடியல, உணர முடியல. ஸோ அது வந்து ஒரு இமேஜினா, நம்ம கம்பெனி இந்த தெருவில் நம்ம கம்பெனி தான் இப்போ பெருசு, எல்லாரும் நம்மகிட்ட தான் வந்து வாங்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நற்பெயரை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறோம்ல, எல்லாம் நம்ம கடையில் கிடைக்கும் அப்படின்றது தான் குட்வில். இதை நம்ம வந்து ஒரு கற்பனையில் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ அது வந்து இமேஜின் அசெட். ஓகே, ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் இதை நம்ம சொல்லலாம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட்டு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபிக்சேஷன் அசெட்னு சொல்லுவோம். வேஸ்டிங் அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ரிஷியேஷன். ஓகே, நம்ம ஒரு கம்பெனியில் மிஷினரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிஷினரியை நம்ம யூஸ் பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங்காண்டி. அப்படி யூஸ் பண்ணும்போது அது வந்து டிப்ரிஷியேட் ஆகும், தேய்மானம் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வேஸ்டேஜ் அசெட். ஓகேவா, இதைத்தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபிக்ஸட் அசெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பில்டிங், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட் எல்லாம். ஓகே, கரண்ட் ஆர் ஃப்ளோட்டிங் அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அசெட் அப்படின்ற மாதிரி கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட், அக்கௌண்ட் ரிசீவபிள், அந்த மாதிரி. ஓகே, லயபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் த பேங்க் ஓஸ் டு அதர்ஸ். நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குகிறோம் கடனா, அதை திரும்ப அடைக்கிறோம். அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் லயபிலிட்டிஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ராயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு தொழில் பண்ணுறதுல கேபிட்டல்னு போடுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு 50,000 ரூபாய் கேபிட்டல் போடுறோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு பர்சனல் யூஸ் வருது, தனியாக யூஸ் வருது. அதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிடணும். பிஸ்னஸ் செப்பரேட், ஓனர் செப்பரேட். ஓகேவா, அதுதான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். நம்ம என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸோட அமௌண்ட்டுக்கும் நம்மளுக்கும் வேற வேற தான். ஓகேவா, நம்ம பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட் எடுக்கும்போது அது வந்து ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுப்போம். அடுத்து கிரெடிட்டார் அப்படின்றது வந்து கடனீந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் அமௌண்ட்டை. நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்போ எட்ஸ் அப்படின்றவர்கிட்ட இருந்து நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த எட்ஸ் அப்படின்றவர் தான் கிரெடிட்டார். நான் அவருக்கு பணம் கொடுக்கணும். ஓகேவா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
ஓகே, அடுத்து பர்ச்சேஸ் பார்த்தோம்னா the amount of the goods bought by business for resale for us use in the production such as raw material. ஓகே, இதெல்லாம் பர்ச்சேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ்னா கேஷ்னு கொடுத்துருவாங்க, கிரெடிட் பர்ச்சேஸ்னா சம்டைம்ஸ் நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிரெடிட்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது இது கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஷ் அப்படின்ற வார்த்தை வரவே இல்லை. ஸோ ராம் அப்படின்றத நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டோம். ஓகே, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஓகேவா, அதுதான் மேட்ரு. சேல்ஸ் அப்படின்னா நம்ம விற்கிறோம், அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சேல்ஸ் ரிட்டர்ன்னா நம்ம விற்றதை திரும்ப நம்மளுக்கே வருது, ஏதோ சம் டிஃபெக்ஷன் இருக்கிறதுனால. அப்புறம் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது தொழில் தொடங்கும் போது வரக்கூடிய ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது நம்மளால விற்க முடியாம அப்படியே நம்ம கிட்டே இருக்கிற குட்ஸை வந்து கடைசி இயர் எண்டில் இருக்கக்கூடிய குட்ஸை க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லி எடுப்போம். ஓகே, ரெவன்யூ அப்படின்றது நம்மளுடைய வருமானம், ஏர்னிங், டிவிடெண்ட், கமிஷன், ஏண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரெவன்யூ. எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நம்மளுடைய செலவு. ஓகே, அப்புறம் இன்கம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வவுச்சர் அப்படின்னா என்ன? ப்ரூஃப் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஓகேவா, நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பில் இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பில் இருக்கு. இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு டைப் பண்ணியிருக்கிற மாதிரி பேப்பர் இருக்கலாம், இல்லை நம்ம எழுத்து வடிவில் நம்ம கைப்பட எழுதுனது இருக்கலாம். ஓகே, எல்லா விதமான இன்வாய்ஸையும் சேர்த்தது தான் வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி எவ்வளோ கூட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். ரிசிப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன நோக்கத்துக்காண்டி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்து ஃபைனான்ஷியல் பொசிஷன், நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றது, லாபமா இருக்கிறோமா, நட்டமா இருக்கிறோமா, நம்ம இன்னும் தொடர்ச்சி அந்த பிஸ்னஸ் நடத்தலாமா, இந்த மாதிரி எல்லா டிசிஷனையும் எடுக்கிறதுக்கு இந்த ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொவைடிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டு இட்ஸ் யூசர். ஓகேவா, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வந்து வெளியில் இருக்கிற இது யூசர்ஸ், அதாவது ஓனர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஓகே, பட் அது யாருக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஓனர்காண்டி, ஓனர் டிசிஷன் எடுக்கிறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட், நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறோம். சேனல் மட்டும் போட்டால் போதும் டேலியில், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடுது. பிஎன்எல்லாக இருக்கட்டும், பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாமே. ஓகே, அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். நம்ம உட்காந்து கைப்பட உட்காந்து எழுதுறதா இருக்கட்டும், சிஸ்டமேட்டிக் அப்படின்ற போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்கிங் எக்கனாமிக் டிசிஷன். ஓகேவா, மேக்கிங் எக்கனாமிக் டிசிஷன் நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ், நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ராக்ரஸ், ஸ்கூல்லாம் போனோம்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், என்ன படிக்கணுமா, இல்லை நம்ம ஓகே நல்லா படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் எல்லாம் போட்டு முடிச்சோடனே அது ஒரு ப்ராக்ரஸ் மாதிரி தானே. அதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி இதுக்கு பயன்படுது. டிசிஷன் மேக்கிங், ஓகே, நம்மளுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெர்ஜர் ஆஃப் ஃபார்ம், நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து நடத்திட்டு இருக்கோம், அது கொஞ்சம் நடத்த முடியலை, இன்னும் ஒரு ஆள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனியை மெர்ஜ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து வச்சு நடத்தும் போது 2 பேருக்கும் ப்ராஃபிட்டு. ஓகேவா, மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கிறத மெர்ஜர் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கும் அந்த அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டை காமிச்சு நான் நல்லா இருக்கேன் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, அதுதான் ஸ்டாட்டுட்டரி ரெக்யர்மெண்ட். அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் கட்டணும், இதெல்லாம் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் மூலமாக நம்ம கிளியராக
எடுத்துக்க முடியுது, இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அரசாங்கத்துக்கு லாபம் தானே. ஓகே, இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் குரூப். ஓகே, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கறதுனால இப்போ ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க? இந்த வருஷம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, லாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து தானே. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவிடன்ஸ் அண்ட் கோட். இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க, நான் டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன், இந்த அமௌண்ட் தான் என்னோட ப்ராஃபிட், இந்த அமௌண்ட் தான் என்னோட லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா கொண்டு போய் அதை எவிடன்ஸ், அக்கௌண்ட்ஸ் நம்ம போட்டதை கொண்டு போய் எவிடன்ஸாக கொடுக்கலாம். ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ் தானே. டாக்ஸேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்குது. ஆமாம், நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது கையில், அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அது வந்து நம்ம டேக்ஸ் இவ்வளோ கட்டிட்டேன் அப்படின்னு யாரும் நம்மளை கேட்காத மாதிரி இருக்குது. பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஃபைனான்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், பிஎன்எல் ப்ரிப்பேர் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள், இன்கம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன? காஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இவ்வளோ கூட்ஸ் நம்ம ரெடி பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ லாபம் வரும், இந்த கூட்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அப்புறம் மேக்ஸிமைஸ் இவ்வளோ ப்ராஃபிட் எப்படியாவது ஏர்ன் பண்ணிடணும், அதுக்கு என்ன வழி அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறது தான் காஸ்ட் அக்கௌண்டன்ட். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றது வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இது யூஸ்ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, கோல்டன் ரூல் வந்து இதில் ரொம்பவுமே இம்பார்ட் ஆனது. ஓகேவா, பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ரியல் அக்கௌண்ட் அப்படின்றது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்றது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஓகே, இப்போ இதை விரிவாக பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி அந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. நேச்சுரல் பர்சன் அப்படின்னா ஹியூமன் பீயிங், ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா ஒரு கம்பெனி அல்லது பேங்க் இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா, ரீப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது, ப்ரீபெய்டாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ரீப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொத்துனா என்ன ஞாபகம் வருது? டேஞ்சிபிள் அசெட், இன்டாஞ்சிபிள் அசெட். டேஞ்சிபிள் பார்த்து உணரக்கூடியது, இன்டாஞ்சிபிள் பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஓகேவா, ஜஸ்ட் அது ஒரு கற்பனையாக இருக்கக்கூடியது. நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இன்கம், ரெவென்யூ, கெயின், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது நம்ம அந்த கோல்டன் ரூல்லே பார்த்துட்டோம். ரொம்ப இது நாமினல் அக்கௌண்ட் விரிவாக சொல்கிற மாதிரி இல்லை, இந்த இது மட்டும்தான். Thanks for watching. Please subscribe our channel and click the bell icon. Please subscribe.